ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார்? யாருக்கு ரட்சிப்பை கொடுக்க விரும்புவார்? யாருக்கு தேவன் ரட்சிப்பை விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பார்க்குறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு. இதை அண்டர்லைன் பண்ணுங்க. தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன், தன் வழியை சரி செய்து கொள்ள விரும்புகிறவன். என்கிட்ட தப்பு இருக்கு, மக்கள்கிட்ட தப்பு இருக்கு, வெளியே எல்லாரும் தப்பு இருக்குது. ஆனால் யாருக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார்னா, தன்னை சரி செய்து கொள்ள விரும்புகிற மனிதனுக்கு. அல்லேலூயா. தன்னை யாரெல்லாம் சரி செய்து கொள்ள விரும்புகிறார்களோ அவங்க அத்தனை பேருக்கும் தேவன் ரட்சிப்பின் வழியை காண்பிப்பார். எல்லாருக்கும் ரட்சிப்பின் வழியை ஆண்டவர் என்ன பண்ணுறது இல்லை, காண்பிப்பது இல்லை. ரட்சிப்பு என்பது ஏதோ நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், இது ஃபஸ்ட்டு முதல் ரட்சிப்பு. இது என்ன ரட்சிப்புங்க? முதல் ரட்சிப்பு. அடுத்தது அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறேன். இன்னைக்கு நான் பாவத்தில் இருக்கிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், பாவத்தில் இருந்தேன், பாவத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன். இந்த தவறு செய்யும் போது நான் இறந்து விட்டால், இந்த பாவம் செய்த போது நான் இறந்து விட்டால் என் ஆத்துமா எங்க போகும்? நேற்று வரையிலும் நான் எப்படி இருந்தேன்? பரிசுத்தமாக இருந்தேன், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருந்தேன். இன்றைக்கு நான் பாவம் செய்து விட்டு இன்றைக்கு நான் மரித்து விட்டால் என் ஆத்மா எங்க போகாது? பரலோகம் போகாது. அப்படின்னா அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற அனுபவம். யாரு எப்ப சாவுன்னு சொல்ல முடியாது. ஆகவே உங்கள் ரட்சிப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தினமும் ரட்சிக்கப்படுகிற அனுபவம். நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க. இன்றைக்கு நான் ரட்சிப்பின் அனுபவத்தில் நான் இருக்கணும். இன்னைக்கு நான் தேவனுக்கு உகந்த பாத்திரமா இருக்கணும். அப்போ தினம் தினம் ரட்சிக்கப்படுவதற்கு மார்னிங் டு ஈவினிங், காலை முதல் இரவு வரை நான் என்னை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது? எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டியதாக இருக்கு? ரட்சிப்பின் அனுபவத்தில் என்ன பாதுகாத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நீங்கள் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். அப்படின்னா எல்லா நேரமும் தாக்குதல் இருக்குது. பிசாசானவை எல்லா நேரத்திலையும் நம்மை விழ வைக்கும்படி அவன் ரெடியாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய திட்டங்கள் எப்போது நம்மை ஒன்று பகலில் விழ வைக்க பார்ப்பான், இல்லை மத்தியானம், இல்லை நைட்டு. இரவு பாவத்திற்கு எதுவானது? இரவு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்க வைக்கணும். மனதின் சிந்தனைகள், வாயின் வார்த்தைகள், பார்வைகள், மனது, இருதயம், ரெண்டு மனசுக்கு இதுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொன்றில் இருக்கிற அழுக்குகள், கசப்புகள், இவைகள்லாம் நம்முடைய ரட்சிப்பை கெடுத்து போட்டு கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, உன் ரட்சிப்பை நீ பத்திரமாய் பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா. அடுத்தது மூணாவது ஒரு ரட்சிப்பு. அது எப்படின்னா, இந்த கணக்கில் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா, இப்போ இங்கே நீங்கள் பாவத்தோடு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பீங்கன்னா பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், வேதனை எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். மாறி 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 அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். ஏண்டா இது வருது, எதுக்கு வருதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம எதையும் கேட்கவே மாட்டோம். சமாதானமான ஒரு எல்லாத்தையும் நம்ம மண்டைக்குள்ளே போட்டுக்குவோம். ஊரில் இருக்கிற 1008 பிரச்சனை தூக்கி மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டு உள்ளே போட்டு குறைஞ்சிட்டு ஐயோ ஐயோ கொய்யோ கொய்யோன்னு போயிட்டே இருக்கும். இது சமாதானமே இருக்காது. ஒரு தேவனுடைய பிள்ளை உதறி போட்டு போகிறத எப்போது என்ன பண்ணணும்? ரெடியாக இருக்கணும். உதறி போடணும். நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு, பாவம் நெருங்கி வரும், நீ தான் உதறி தள்ளிட்டு என்ன பண்ணணும்? ஓடணும். பாவத்திற்கு விரோதமாக எவ்வளவுக்கு நீங்கள் போராடுறீங்க,
எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. பாவம் என்னை தொடக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு நீங்க போராடுறீங்க? எவ்வளவுங்க போராடுறீங்க? எந்த அளவுக்கு? நான் பாவம் செய்வதில்லை, தேவனுக்கு பிரியமான அப்படிதான் வாழ்வேன், பிரியம் இல்லாம வாழ மாட்டேன் அப்படிங்கிறதுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. ரத்தம் சிந்துற அளவுக்கு பாவத்துல நீங்க எழுத்து நிக்கலையே, அப்படி பாவத்துக்கு நீங்க போராடிட்டீங்களா? நான் பாவம் செய்யக்கூடாது என்பதில் நீங்க கவனமா இருந்தீங்களா? தானியேலும் அவனோடு கூட இருந்தவங்களும் அப்படி இருந்தாங்க. பரவாயில்ல, எங்க ஜீவன் போனா பரவாயில்ல, எங்களுக்கு மரக்கறிகளை கொடுங்க, சாப்பாட்டில் கூட எங்களை என்ன பண்ணக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது. இன்னொரு பக்கம் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன சொல்றாங்க? நீ நாங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீ சொல்லுகிற சிலையை நான் என்ன பண்றதில்லை, நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நேபுகாத் நெச்சாரேன்னு சொல்லி பேர் சொல்லி என்ன பண்ணா. அப்படின்னா பாவத்திற்கு விரோதமாய் தன் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு போராடினாங்க, தான் உயிரை கொடுக்கிற அளவுக்கு போராடினாங்க. அப்படிதானே? அப்படி போராடுறீங்களா? அதுதான் உண்மையான ரட்சிப்பின் போராட்டம்.